Hi friends, welcome to TechTuber. இன்னைக்கு நம்ம சேனல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல யூஸ் பண்ற மாதிரி ரொம்பவே அட்வான்ஸா கிரியேட் பண்ண சில கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்ஜெட்ஸை பத்தாங்க பார்க்க போறோம். இதுல வேற கேட்ஜெட்ஸ்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு மினி ஜேசிபினே சொல்லலாம். இது ஜேசிபி மாதிரியே ஒர்க் ஆகுங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸான ஒன்றுனே சொல்லலாம். இதை கொஞ்சம் ஒத்து பார்த்தாலே தெரியும் இதில் டிரைவர் சீட்டே இருக்காது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் டிரைவர் சீட்டே கிடையாது. பின்ன எப்படா இதை டிரைவ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம சின்ன வயசில் ஜேசிபி மாடல் கார் வாங்கி அதை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தாங்க இதுவும். இது ஒரு ஃபுல்லி ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம்னே சொல்லலாம். இதை நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டமும் கூடங்க. இதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிசிஷன்ஸுமே மேக் பண்ணி இதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் கூட ஆகும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 11,000 பவுண்ட் வெயிட் இருக்குங்க. இதால் 8,800 பவுண்ட் வெயிட் வர லோட் பண்ண முடியும். இது ரொம்பவே சைலண்டாக ஒர்க் பண்ணும். ரொம்பவே சத்தமே இல்லாமல் 8 ஹவர்ஸ்க்கு மேலே இது ஒர்க் பண்ணுங்க. இனி போய் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் போய் நின்று வேலை பார்க்கணும் அவசியமே இல்லை. நம்ம நின்று செய்கிற எல்லா வேலையுமே இதுவே அழகாக செஞ்சு முடிச்சிடும். ரொம்பவே அட்டகாசமான ஒன்றுனே சொல்லலாம். இந்த ரோபோட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் உள்ள எல்லா ஒர்க்குமே ரொம்ப ஈஸியாகிடும்னே சொல்லலாம். இது ஒரு பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரோபோட்னே சொல்லலாம். இதால் எல்லா இடத்துக்கும் ஈஸியாக போக முடியும். இதை நம்ம லேசர் பாயிண்டிங் லைட்டாகவும் யூஸ் பண்ணி நம்ம எல்லா இடத்தையும் ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். இதால் எல்லா திங்ஸையும் லிஃப்ட் பண்ண முடியும். இதால் 500 kg வெயிட் வர தூக்க முடியும். இது பிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாகவே பிளேஸ் பண்ணும். இதால் ட்ரில்லிங் கூட பண்ண முடியும். இது நிறைய டூல்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணுங்க. இதை நம்ம சார்ஜ் பண்ணி 8 ஹவர்ஸ் வரை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா ரோட்லேயுமே நல்லாவே போகும். இதை நம்ம மொபைல் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இது ஸ்டீல் கட் பண்ணுற ஒரு கட்டிங்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதால் எல்லா திங்ஸுமே நல்லாவே கிரிப்பாக பிடிச்சிக்க முடியும். இதால் ஸ்டெப்ஸில் கூட நல்லாவே ஏற முடியுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது மூலமாக நம்ம சைட்டை ஃபுல்லாக மானிட்டர் கூட பண்ண முடியும். இதில் உள்ள கேமரா மூலமாக நல்லாவே மானிட்டர் பண்ணலாம். நைட் டைமில் யூஸ் பண்ண லைட்லாம் கூட செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் இதால் 3D பிரிண்டிங் கூட பண்ண முடியும். வாலில் பெயிண்ட்லாம் கூட பண்ணுங்க. இது ஒரு ஆல் இன் ஒன் டிவைஸ்டே சொல்லலாம். சும்மா வேற லெவலில் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல லேஅவுட் போட யூஸ் பண்ற ஒரு கேஜெட் தாங்க இது. இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம லேஅவுட் போடலாம். இதை நம்ம கிளவுட் டூல்ஸ் இல்லைன்னா டேப்லெட்டை யூஸ் பண்ணி கூட கண்ட்ரோல் பண்ணலாம். இது ரொம்பவே பர்ஃபெக்டான லேஅவுட்டை போடும். ஹியூமனை விட 10 மடங்கு ஃபாஸ்ட்டாகவே லேஅவுட் போடுங்க. இதில் 2 பேட்டரிஸ் இருக்கு. இது 4 ஹவர்ஸ் வரை ஒர்க் ஆகும். இதால் எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அக்யூரேட்டாக லேஅவுட் போடுங்க. இது நல்ல பர்ஃபெக்டான லைன் போடும். ஈஸியாகவும் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடும். இது டாட்ஸ் லெட்டர்ஸ்லாம் கூட பிரிண்ட் பண்ணும். 3 to 4 மெம்பர்ஸ் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணி வெறும் ஒரு ஆளை வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது எல்லா விதமான சர்ஃபேஸ்லையும் நல்லாவே பிரிண்ட் போடும். ரொம்ப ஒரு பெஸ்டான லேஅவுட் கேஜெட்னே இதை சொல்லலாம். இந்த ரோபோட் வால்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லாவே ஏறும். இதுக்கு 4 டயர் இருக்கு. இந்த டிவைஸில் ஒரு ரோப்பை கட்டி கீழே இதை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வாட்டர் ப்ரூஃப் கூடங்க. இந்த டிவைஸை யூஸ் பண்ணி வால்ஸ் எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ண முடியும். இது 3 மடங்கு ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகுங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம லேபர் காஸ்ட்டை கூட சேவ் பண்ணலாம். இது ரொம்பவே ஈஸியாக வாலில் செட் பண்ணலாம். இது எல்லா விதமான சர்ஃபேஸ்லேயும் நல்லாவே ஒர்க் ஆகும். இதால் 30 மீட்டர் ஹைட் வேற மேலே போய் ஒர்க் பண்ண முடியுங்க. இதில் நம்ம 6 kg வெயிட் வேற அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பெயிண்ட் பண்ணுறது, அல்ட்ராசானிக்கை செக் பண்ணுறதுன்னு இன்னும் நிறைய விஷயத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்மூத்தான சர்ஃபேஸு, பிரிக் ஒர்க்ஸு, ரஃப்பான சர்ஃபேஸில் கூட இன்னும் எல்லா விதமான சர்ஃபேஸ்லையும் இது நல்லாவே அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம பேட்டரிஸை கூட சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சேஃபானது கூட. நம்மளோட வேலையை ரொம்பவே ஈஸியாக்கிடும்னே சொல்லலாம். இந்த கேஜெட் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரியாலிட்டி கிளாஸ் மாதிரிங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட் எல்லாத்தையும் ரியல் வேர்ல்டில் 3D டிசைனில் லென்ஸ் மூலமாக நம்ம கண்ணை முன்னாடி ஷோ பண்ணும். அதை யூஸ் பண்ணி எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டையும் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அதுவும் கம்மியான பட்ஜெட்டில். இந்த லென்ஸை நம்ம மேலே ஏற்றி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா கிளியராக தெரியும். இதை யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிற மாடலை ரொம்பவே கிளியராக சைட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்குங்க. வாலுக்கு பின்னாடி உள்ளது, கிரவுண்டுக்கு உள்ள எல்லா பைப் லைன்ஸையும் நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். நம்ம எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும், கிரியேட் பண்ண கூட முடியும்.
ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கூட செக் பண்ணிக்க முடியுங்க. இதில் நம்ம கோவொர்க்கர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கவும் முடியும். இது ரொம்பவே நம்ம வேலையை ஈஸியாகிடும்னே சொல்லலாம். நம்மளோட ப்ராஜெக்ட் லேப்டாப்பில் செக் பண்ணி பார்க்குறத விட இதை யூஸ் பண்ணி சைட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறதுனால எந்த ஃபெயிலியருமே நமக்கு வராது. வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்பவே பெஸ்ட்டான ஒன்றே சொல்லலாம். இது ரொம்பவே ஒரு ஃபாஸ்டஸ்ட் 3D கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிண்டர்னே சொல்லலாம். இது ஒரு சிமெண்ட் கலவை மாதிரி உள்ளதை யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான ஒரு 3D மாடலில் ஹோம் ரெடி பண்ணுங்க. இது ரொம்பவே ஸ்பீடாக பிரிண்ட் பண்ணும். இதால் 1000 mm/s ஸ்பீடில் கூட பிரிண்ட் பண்ண முடியும். சேஃப்டி ஃபென்ஸ் யூஸ் பண்ணாமல் 250 mm/s ஸ்பீடில் கூட பிரிண்ட் பண்ணுங்க. இதை ஆப்ரேட் பண்ண 3 to 4 மெம்பர் இருந்தாலே போதுங்க. ரொம்பவே அழகான ஒரு 3D மாடலில் நமக்கு ரெடி பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, இது ரொம்பவே அழகாக மேலே கீழேன்னு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைனில் இது டிசைன் பண்ணும். இதோட நாசல்ஸை கூட நம்மளால் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் 2 கேமரா இருக்குது. அது மூலமாக நம்ம லைவாக பார்த்து ரொம்பவே அழகான ஒரு 3D ஹோமை நம்ம ரெடி பண்ணலாம். அதுவும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ண முடியுங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் ரொம்பவே அழகான 3D ஹோமை இதை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணலாம். இது வேர்ல்ட்லேயே ரொம்ப அட்வான்ஸான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரோபோட்னே சொல்லலாம். இதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரிக்ஸையும் லோட் பண்ணும், கட்டிங் பண்ணும், அப்புறம் எல்லா பிரிக்ஸையும் பிளேஸ் பண்ணும். இதை 28 கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. இது வெறும் 3 டேஸில் ஃபுல் ஹவுஸை ஃபினிஷ் பண்ணிடுமா. இது 1 மணி நேரத்துக்கு 1000 பிரிக்ஸ் வரை பிளேஸ் பண்ணும். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிடும். ஃபுல் ஹவுஸோட லேஅவுட்டை யூஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை வச்சு கண்ட்ரோல் பண்ணி ரொம்பவே அழகான வீடெல்லாம் கட்டலாம். நிறைய ஒர்க்கர்ஸை வச்சு ஃபினிஷ் பண்ணுற வேலையை வெறும் கம்மியான ஒர்க்கர்ஸை வச்சு இதை யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான வீடெலாம் நிறையாவே கட்டியிருக்காங்க. நம்ம ட்ரில்லிங் பண்ணுற வேலையை இன்னும் ஈஸியாக இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணதாங்க இது நம்ம ஹேண்டுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக நம்ம ட்ரில்லிங் பண்ண முடியும். இதை நம்ம 2 மினிட்ஸில் ஈஸியாக செட் பண்ணிடலாம். இது ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணுங்க. அதனால நம்ம ஒர்க்லாம் ஈஸியாகவே முடிஞ்சிடும். இன்னும் நிறைய ஒர்க்கு கூட நம்ம எக்ஸ்ட்ராவே சேர்த்து பண்ணலாம். நம்மளோட ஒர்க்லாம் ரொம்பவே சேஃபாகவும் எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. இதை யூஸ் பண்ணி நம்ம நல்ல பர்ஃபெக்டான ட்ரில்லிங்கை போடலாம். இது ரொம்பவே பர்ஃபெக்டான ட்ரில்லிங் மிஷினே இதை சொல்லலாம். இது பார்க்கவே 2 வீல் வச்சு சைக்கிள் மாதிரி டிசைனில் இது ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுவும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற ஒரு கேஜெட் தாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ரொம்பவே அக்யூரேட்டாக மேப் போட முடியும். நம்மளாம் கெஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதை விட இதை யூஸ் பண்ணி நீங்கள் மேப் போட்டிங்கன்னா ரொம்பவே அக்யூரேட்டாக காமிக்கும். அதை நம்ம ஹேண்டிலுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்க்ரீனில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம டெரெயினில் கூட ரொம்ப நல்லாவே மேப் போட முடியுங்க. இது நல்ல அக்யூரேட்டாக எல்லாத்தையுமே மேப் போடும். நம்ம ஒர்க்கையும் ஈஸியாக முடிச்சிடும். நம்ம ஒர்க்கும் எந்த ஃபெயிலும் ஆகாதுங்க. நம்ம மேப் போட யூஸ் பண்ணுறது ரொம்ப பர்ஃபெக்டான ஒன்று இது சொல்லலாம். இது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் உள்ள ஒரு லிஃப்ட் மாதிரிங்க. இதை யூஸ் பண்ணி நல்ல வெயிட்டான திங்ஸை கூட நம்மளால் லிஃப்ட் பண்ண முடியும். இது பார்க்க ஏணி மாதிரியும் அதில் சூக்கேஸ் மாதிரி டைப்பில் திங்ஸ் வச்சு கொண்டு போகிற மாதிரி டிசைனில் இது ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லேடரை நம்ம 2.2 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் ஹைட்டு வரை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதை செட் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. இதில் நம்ம 120 kg வெயிட் வரை லோட் பண்ண முடியும். இதை பேட்டரியை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி ஈஸியாக எல்லா திங்ஸையும் நம்ம லிஃப்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எந்த கேஜெட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன மாதிரி கேஜெட் பத்தி தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோல உங்க மீட் பண்றேன். பை பாய்.